வந்து எனக்கு சரியா இதை ஒரு ஒருங்கிணைச்சு ஆஹ் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ எவ்ரி வீக் வந்து என்ன நடக்குதோ இல்லையோ கண்டிப்பா வந்து இந்த ரெண்டு இயக்கத்தோட இதுல வந்து நான் போய் சேர்ந்துக்குவேன். ஸோ நமக்கு வந்து நீர்நிலைகள்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா நீர் இன்றி அமையாது உலகு. இப்போ தண்ணி இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அப்ப குளங்களும் ஏரிகளும் ஏன் பாதுகாக்கணும் அப்படின்னா நம்மளோட நிலத்தடி நீர் வந்து அதன் மூலயமா தான் வந்து இருக்கும். இல்ல அதுல தண்ணி இல்லை அப்படின்னா நம்ம நிலத்தடி நீர் இருக்காது. அப்ப நம்ம வந்து தண்ணிக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படணும். அப்ப நம்ம இதுக்கு மேல நம்மளால வந்து குளங்களையோ இல்ல ஏரிகளையோ உருவாக்க முடியாது. இருக்கிறத வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றதுனால சோ அந்த மாதிரி இயக்கங்களோட போய் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து நம்ம பணியை செஞ்சுட்டு இருக்கோம். அதாவது சீனிவாசன், நீங்க சொன்ன வந்து ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு அது வந்து நான் ரொம்ப ஆமோதிக்கிறேன். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, நான் ஒரு என்ஜிஓ நடத்துறேன். அதுக்குள்ள வந்து அதுலயே வந்து நிறைய வேலைகள்லாம் இருக்கு. ஸோ அதையே நம்ம பண்ணிருக்கேன். பட் உங்களை மாதிரி ஆட்கள் வந்து ரைட்டு, நம்ம வந்து ஒரு தனி மனித அமையில ஒரு இதோட கட்டுப்படாம இந்த மாதிரி பண்ணா உங்களோட சேவைகள் எல்லாருக்கும் பயன்படும். அது ஆனா நீங்க சொன்னதுல வந்து இந்த சைட்ல பார்த்தா அம்பத்தூர் ஏரி, இந்த சைட்ல பார்த்தா புழல் ஏரின்னு கேட்கிறப்ப எனக்கு அவ்வளவு மனசு புலங்காயுதாரு. ச்சே, பரவாயில்லையே இப்படி எல்லாம் இருக்காங்களே அப்படின்னு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி இதுக்கு மேல எல்லாம் யாருனாலையும் குளம் வெட்ட போறது இல்ல, வெட்டறதுக்கும் இடமும் இல்லை. ஸோ இருக்கிறத வந்து பாதுகாத்தாலே வந்து ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது, அது சவாலுன்றதோட அந்த சவால்லாம் மீறி கிட்டத்தட்ட 25, நான் அம்பத்தூர்னா சின்ன ஏரியான்னு நினைச்சிருக்கிறேன். நீங்க வந்து அம்பத்தூர்லயே 25 ஏரி இது பண்ணிருக்கீங்க, கரெக்டா? அம்பத்தூர் சுத்தி. ஆமாங்க. குளங்கள் குளங்கள். ஆஹ் புழல். ஸோ அப்போ அப்ப எவ்வளோ நீர்நிலைகள் வந்து பராமரிக்கப்படாம இருக்குது. அதெல்லாம் பராமரிச்சாலே நமக்கு தண்ணி கஷ்டமே வராதுன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டுங்களா? கண்டிப்பாங்க. உண்மை. இப்போ இத வந்து நீங்க நீங்க உங்க வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. திருப்பியும் மக்கள் ஏன், நான் சில இடத்துல பாக்குறேன் அவ்வளோ கிளீன் பண்ணி வச்சுட்டு போறாங்க, திருப்பியும் பார்த்தா மக்கள் வந்து குப்பையை போடுறாங்க. ஏன் அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு அந்த எண்ணம் வருது? அதை சரி நம்மளால சுத்தம் தான் பண்ண முடியல, கரும நம்ம குப்பையாவது போடாம இருப்போமே அப்படின்ற எண்ணம் ஏன் தோண மாட்டேங்குது? இதுக்கு வந்து முதல் காரணம் வந்து மக்கள் வந்து முதல் காரணம். இரண்டாவது நான் அரசாங்கம் சொல்லுவேன். இந்த ரெண்டுமே வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எதுவுமே பிரிச்சு பார்க்க முடியாது நம்மளால. ஆஹ் இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம எங்க ஏரியாலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா கழிவு நீர் போறதுக்கு வழி கிடையாது. ஸோ அந்த கழிவு நீர் எல்லாமே வந்து மழைநீர் வடிகால் வாயில தான் போகுது. அது எல்லாமே வந்து ஏரியிலயோ இல்லை குளங்கள்லயோ தான் போய் கலக்குது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் அந்த அடிப்படை வசதி பண்ணாதான் வந்து மக்களுமே வந்து அவங்களால சாதாரணமான வாழ்க்கை வாழ முடியும். அது இல்லைன்னும் போது அவங்க என்ன பண்ண முடியுமோ அதுதான் அவங்க பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு 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 பாயிண்ட் தான். ரெண்டாவது வந்து உண்மையாவே மக்களுக்கு வந்து புரியல. நம்ம வந்து நீர்நிலைகளை பாதுகாத்தாதான் அது நமக்கு திருப்பி வந்து தண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு புரியல. அது வந்து அவேர்னஸ் வந்து ரொம்ப 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 கம்மியா இருக்கு. இப்ப நாங்க வந்து அராபத் ஏரியில போயிட்டு இன்னைக்கு கூட போய் கிளீன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய இந்த கோழி கழிவுகள் அதை கொண்டு வந்து கூட்டி வைக்கிறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 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 ஆட்டோ நிறைய ஒரு சின்னதா ஒரு ஏரியால வந்து நாங்க அந்த குப்பைகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆட்டோ ஃபுல் ஆகுற அளவுக்கு ஒரு குப்பைகள். அஹ், மது குடிச்சிட்டு ஏரியை வந்து மது குடிக்கிற ஏரியாவா வச்சு அதை பாட்டில வந்து அப்படியே தண்ணிக்குள்ள போடுறாங்க. அது ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு 250 பாட்டில் வந்து இன்னைக்கு எடுத்தோம் நாங்க. மது குடிச்சு போட்ட பாட்டில்ஸ் மட்டுமே 250 இருந்தது. ஸோ இந்த மாதிரி மக்களுமே வந்து அவங்க மாறணும். அது இப்ப நாம இருக்கோம் அட்லீஸ்ட் அந்த ஏரி குளத்தை வந்து நம்ம கண்ணால பாக்குறோம். அது வந்து கழிவு நீர் குட்டையா மாறி இருக்கு. அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து ஏரி குளங்கள் என்னங்கிறதே தெரியாம போயிடும். ஸோ அப்படி போகும்போது எந்த அளவுக்கு அது கொண்டு போய் விடுங்கிறது வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடந்துக்கணும்னா இது மக்களுக்கு வந்து அவேர்னஸ் கண்டிப்பா வேணும். இல்ல அதுதான் இப்போ சீனிவாசன் மாதிரி தனிப்பட்ட ஆட்களே வந்து எவ்வளவுதான் பண்ணினாலும் மக்கள் வந்து அத வந்து ஒரு எப்படி சொல்றது, அதை உணர மாட்றாங்க. பா நீ போய் கூட பண்ணுவானாப்பா சீனிவாசன் கூட இறங்கி அவர் பண்றது, ஐயோப்பா நம்ம போடாம இருக்கணும்ப்பா. அந்த மாதிரி ஒரு இது எண்ணம் வந்தாலே போதும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி 200 பாட்டிலு, கண்டிப்பா. ஒரு ஆட்டோ ஃபுல்லா குப்பை, இது வந்து நீங்க வாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. வாரம் ஏன் கொட்டுறாங்க? இப்ப நீங்க இந்த இந்த ஏதோ ஒரு படத்துல, இந்த முன்னா பாய் ஏதோ ஒரு படத்துல அந்த செவுத்துல போறப்ப துப்பிட்டே இருப்பான், கழுவிட்டே இருப்பான். அவ்வளவு நாள் ஆகுமா? பாத்தீங்களா? இப்ப அவனும் மனசு சலிக்காம அவனும் கழுவிட்டே இருப்பான், இவனும் துப்பிட்டே இருப்பான். ஒரு காலகட்டத்து துப்போ, ஐயோ அவனுக்கே அருவருப்பாயிடும். இல்ல சீரியஸா நீங்க பண்றதெல்லாம் பார்த்து அவ்வளவு சுத்தமா இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் வந்து பாக்குறப்ப அவங்களுக்கு
ஒரு தோணாது, ஒரு அருவருப்பு தோணாது. ஐயோ ச்சே, என்னடா நம்ம போய் போட்டுறோம், இதை வந்து இவங்க எல்லாம் ஆள்றாங்க, அந்த சின்ன எண்ணம் வந்தாலே ஐ திங்க் ஒரு பெரிய விஷயம். வாங்க ஜூனியர், அடுத்த அடுத்த ஜெனரேஷன் அவரு. எனக்கு அதான் உங்ககிட்ட என்னோட பிடிச்சது. களப்பணியில வந்து ரெகுலரா அவரும் என்னோட வந்துருவாரு. கரெக்ட், அது வந்து பெரிய விஷயம். இன்னொன்னு வந்து நம்ம ஆளுங்க சொல்றாங்க அந்த பிளாஸ்டிக், சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக், சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக். எனக்கு அதை கேட்கிறப்ப வந்து அவ்வளவு சிரிப்பா வரும். காரணம் என்னன்னா, அந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் அழியறதுக்கு 500-600 வருஷம் ஆகும். யூஸ் பண்ற நம்ம உடம்பு 5 வருஷமோ 10 வருஷமோ 100 வருஷம் ஆளுவியாயா? அது ஏன் உண்மைதான். புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் எனக்கு கேட்கிறப்பெல்லாம் அவ்வளவு சிரிப்பு வரும். டேய் மனிதா, நீ இருக்க போது கொஞ்ச நாள் தான், அது 500 வருஷம் 600 வருஷம் ஆகும். நீங்க பாருங்களேன், பூ விற்கிறவங்கல இருந்து காய்கறி விற்கிறது, அவங்கள நான் தப்பு சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை. நான் என்ன சார் பண்றது இல்லையா? சோ இது ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்க அதை வந்து வேற ஏதாவது, எப்படி சொல்றது, ஒரு விழிப்புணர்வு மாதிரி ஏதாவது பண்றீங்களா சீனிவாசன், நீங்க உங்க டீமோட சேர்ந்து ஆமா, குழந்தைங்கள்லாம் நான் இது